குழந்தைகளுக்கு உரம் எடுத்தா காது வலி சரியாயிடுமா? பதறாம இத மட்டும் செய்யுங்க பேரண்ட்ஸ், கொஞ்ச நேரத்துல சரியாயிடும். உரம் எடுப்பது என்றொரு முறை அந்த காலத்தில் இருந்துள்ளது. குழந்தைகள் பயங்கரமாக அழும்போது, குறிப்பாக கழுத்து அல்லது காது பகுதியை தொட்டால், இன்னும் அதிகமாக கத்தினால் அவர்களுக்கு எண்ணெய் தடவி கழுத்து மற்றும் காது பகுதியில் மெதுவாக நீவி விட்டு பின்னர் ஒரு வேட்டி அல்லது புடவையில் குழந்தையை வைத்து மெதுவாக அசைத்துள்ளனர். இதையே உரம் எடுப்பது என்று கூறியுள்ளனர். இதற்கு அந்த ஊர்களில் நிபுணர்களும் இருந்துள்ளனர். இருப்பினும் அறிவியல் பூர்வமாக உரம் எடுப்பது என்பதற்கு எந்த பயனும் இல்லை. குழந்தைகள் கழுத்து அல்லது காது பகுதியை தொடும்போது அழுவதற்கு முக்கிய காரணம் காது வலி எனப்படும் ஆர்ட்ரிஸ் மீடியா. இது சாதாரணமாக சளி சரியாகும் போது அல்லது காதிலிருந்து லேசாக நீர் வடிந்து தானாக ஒரு நாளில் சரியாகிவிடும். தேவைப்பட்டால் மருந்துகளும் கொடுக்கலாம். ஆகையால் உரம் எடுப்பது என்பது அறிவியல் ரீதியான ஒரு சிகிச்சை முறை அல்ல. ஒரு சில வீடுகளில் 3 அல்லது 4 குழந்தைகள் அடுத்தடுத்து இறந்துவிட்டால் அடுத்து பிறக்கும் குழந்தையை முரத்தில் வைத்து புடைத்து குப்பை தொட்டியில் இருந்து எடுத்து வந்தது போல ஒரு சாங்கியம் செய்வார்களாம். அதன் பிறகு அக்குழந்தைக்கு குப்பன் போன்ற பெயர்களை சூட்டி குப்பை தொட்டியில் இருந்து எடுத்த குழந்தை ஆகையால் கண்ணு படாது என்ற நம்பிக்கையில் இவ்வாறு செய்வார்களாம். இந்த ஐதீகம் மற்றும் சடங்குகள் இன்றைய நவீன மருத்துவ வசதிகள் நிறைந்த காலத்தில் தேவையில்லாதவை. அந்த காலத்தில் சிசு மரணம் அதிக விகிதம் இருந்ததற்கு முக்கிய காரணம் தடுப்பூசிகள் இல்லாததும் நிமோனியா, வயிற்றுப்போக்கு போன்ற சிறிய நோய்களிலேயே குழந்தைகள் இறந்ததும் ஆகும். ஆனால் இன்றைய நவீன மருத்துவ வசதிகளின் முன்னேற்றத்தால் பிறந்த குழந்தைகள் 3, 4 என இறப்பது என்பது கேள்விப்படாத விஷயம். எனவே இந்த ஐதீகங்கள் இப்போது முற்றிலும் அவசியமற்றவை. அது மட்டுமின்றி குழந்தைகளை இப்படி முரத்தில் வைத்து புடைப்பது அவர்களுக்கு தலையில் அடிபடுவது போன்ற ஆபத்துகளை விளைவிக்கலாம். நவீன மருத்துவ வளர்ச்சியால் 3, 4 குழந்தைகள் இறப்பது போன்ற பிரச்சனைகள் நம் வீட்டில் இல்லை. அதை நாம் அனைவரும் மனதில் கொள்ள வேண்டும். எனவே காது வலி போன்ற பிரச்சனைகளுக்கு உடனடி மருத்துவரை பார்ப்பதை விடுத்து தேவையில்லாத மூடநம்பிக்கை கொண்ட விஷயங்களை வீட்டில் செய்து குழந்தைகளுக்கு தேவையில்லாத வேறு பிரச்சனையை ஏற்படுத்த வேண்டாம் என்கிறார்கள் மருத்துவர்கள். ஆதி காலம் தொட்டு உரம் எடுத்தல் முறையே இருந்தாலும் இப்போது இதுபோன்று செய்வது தவறான விஷயம் என்கிறார்கள் மருத்துவர்கள். எனவே குழந்தைக்கு ஏதேனும் பாதிப்பா, காது வலியா, உடனடியாக மருத்துவரை அணுகுவது சிறந்தது. இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.